சட்டசபைகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதி மற்றும் கவர்னருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்தது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பேப்பர் பேனாவை வைத்து உச்சநீதிமன்றத்தால் அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத முடியாது என மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு தமிழக கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடுவதாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பர்த்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு மசோதாக்கள் மீது கவர்னர்கள் 1 மாத காலத்திற்குள்ளும் ஜனாதிபதி அதிகபட்சம் 3 மாத காலத்திற்குள்ளும் முடிவு எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதினார். இந்த கடிதம் மனுவாக மாற்றப்பட்டு 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த அமர்வு விசாரித்து வருகிறது. ஏற்கனவே நடந்த விசாரணையின் போது மனு மீது மத்திய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகள் பதில் அளிக்க நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பிலேயே விரிவான பதில் இருப்பதால் இந்த மனுவை விசாரிக்க தேவையில்லை என தமிழக மற்றும் கேரள அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்து இருந்தன. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என தமிழக, கேரள தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வெங்கட்ரமணி மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா முன்வைத்த வாதத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசியலமைப்பின் செயல்பாடுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் எழுந்தால் அது தொடர்பாக விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி கடிதம் எழுத முடியும். அதற்கான அதிகாரம் அவருக்கு உள்ளது. தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பொறுத்தவரை கவர்னர் மற்றும் ஜனாதிபதி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து அரசியலமைப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அதனால்தான் ஜனாதிபதி இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். நீதிமன்ற வழிகாட்டுதலை எதிர்பார்ப்பதுதான் ஜனாதிபதியின் நோக்கம். எனவே இது விசாரணைக்கு உகந்ததுதான். மேலும் ஒரு மசோதா மீது முடிவெடுக்க குறிப்பிட்ட காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது. அவ்வாறு உச்சநீதிமன்றத்தால் செய்ய முடியுமா? அதற்கான அதிகாரங்கள் என்ன என்றுதான் ஜனாதிபதி கேட்டிருக்கிறார். இதற்கு உச்சநீதிமன்றம் தாராளமாக பதிலளிக்கலாம். இது உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற கண்ணோட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும். மேலும் முந்தைய தீர்ப்பின் வாயிலாக சட்டசபை மற்றும் பார்லிமெண்டின் அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது கையில் பேப்பர் மற்றும் பேனாவை எடுத்துக்கொண்டு அரசியல் சாசனத்தை திருத்தும் அளவிற்கு உச்சநீதிமன்றம் சென்று இருக்கிறது என்று அவர்கள் வாதிட்டனர்.